நீங்க முன்னாடிலாம் வந்து படம் தயாரிச்சுட்டு இருந்தீங்க, நடிச்சுட்டு இருந்தீங்க, இயக்கிட்டும் இருந்தீங்க. உங்க மாயாண்டி குடும்பத்தார் நடிப்புக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். இப்போ ரொம்ப சமீப காலத்துல படமே நடிச்சதும் இல்ல, இயக்கி எதுவுமே இல்ல. இது நீங்க அந்த மாரி அதுல ஈடுபட்டிருந்தீங்கன்னா, உங்க கருத்துக்கள அது மூலியமா வெளிப்படுத்தலாம்ல. ஏன்னா இப்போ சொன்னீங்க படங்கள்லாம் பெரிய ஒரு மீடியமா இருக்கு அப்படின்னு. நீங்க ஏன் ஒரு படம் இயக்கி, நடிச்சு உங்க கருத்துக்கள், அரசியல் கருத்துக்கள ஏன் அது மூலியமா நீங்க வெளிப்படுத்தக்கூடாது? அது ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு இல்லையா? இல்ல அது சரிதான். அது வந்து இப்ப நடிக்கிறது கொஞ்சம் 2 நாள் 3 நாள் நேரம் செலவழிச்சு, இப்ப கூட தம்பி விக்னேஷ் சிவனுக்காக போய் நடிச்சேன். தம்பிங்கிறனால நடிச்சு குடுத்தாரு. அது செய்யலாம், அதுக்கு ஒரு நேரம் வேணும். 2வது அண்ணன வச்சு எடுக்கிறதுல திரையரங்கு குடுப்பாங்களா? இது படுவாங்களா? அதில பயம் ஒண்ணு இருக்குது. தலைவர் சொல்லும்போது பேச்சும், திரைக்கலையும் இராணுவத்தின் வலிமையான 2 படைப்பிரிவுகள். 2ம் உங்ககிட்ட இருக்கு. ஒன்றை செய்ய ஒன்றையோ, ஒன்றை செய்ய ஒன்றையோ கைவிட்றாதீங்க, செய்யுங்கன்னு தான் சொன்னாரு. இப்போ வந்ததுலேருந்து முயற்சி பண்ணேன். பல நடிகர்கிட்ட என் தம்பி விஜய்கிட்ட கூட இந்த பகலவன் கதையை சொன்னேன். எல்லாரும் நடிக்க பயந்தாங்க. தம்பி சிலம்பரசன் மட்டும்தான் துணிஞ்சு நான் நடிக்கிறேன்னாரு. அவரையும் என்னையும் சேர்த்து வச்சு எடுக்க எல்லாரும் பயந்துட்டாங்க. உங்களுக்கு புரியுது, யதார்த்தத்தை சொல்கிறேன். சப்பா அப்புறம் அதுக்கப்புறம் அதில் பெரிய முயற்சி இல்லை, அதை விட்டுட்டேன். ஒரு வேளை நீ சொல்கிற மாதிரி வேணால் நான் முயற்சிக்கிறேன், தேர்தலுக்கு அப்புறம் வேணால் முயற்சிக்கிறேன். நம்ம வந்து சுருக்கமா ஒரு ரேபிட் ஃபயர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ணனுக்கு பிடித்த விஷயங்கள் வரிசையா உங்களுக்கு என்னென்ன கேட்கணும்னு நினைக்குதோ அதெல்லாம் நீங்க கேட்கலாம். நான் தொடங்குறேன். அண்ணனுக்கு பிடித்த பாடல் எதுன்னு? அடிக்கடி முணுங்கக்கூடிய தமிழ் பாடல் பாடி காட்டணும். அடிக்கடி பாடுறது அப்படி அது இல்லை எனக்கு. எனக்குன்னு சில கோட்பாடுகள் கருத்துக்கள் இருக்குது. சில செய்தியாக சொன்னது வந்து வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது, எரியும் போது போனவங்க கூட எழுந்து நிற்கிது, உசுறு இருந்தும் ஓ முதுகே குனிஞ்சு நிற்கிது, அடத்தோளா ரொம்ப நாளா பேசாம பேசாம இருந்து நாம போனமடா சூடு சொரண மறந்து, இப்போ போகுதடா கோவனமும் பறந்து. இது மாதிரி பாடல்கள் தான் நான். அப்புறம் புலி பசித்து கிடந்தாலும் புள்ளை தின்ன மாட்டாது, போட்டதை திங்கிறோமே சொடலமாடா, நம்ம பொண்டு புள்ள வாழ்க்கையில கண்ட சுகம் ஏதும் இல்லை, தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா தம்பி, தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா, களத்து மெட்டில் கருது ரொம்ப கட்டி கிடக்குது, அட எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது, உழைச்சு உழைச்சு நம்ம மேனி எருது ஆகுது, எத்தனை நாம இங்கே அடிமையாவது, ஏறப்புலாம் பறக்குது வார் வானத்து மேலே, ஏழை வாழ்வு மட்டும் கிடக்குது வார் பூமிக்கு கீழே. இதெல்லாம் உங்க இயக்க பாடல்களான இதுவா? எங்க இருந்து மக்கள் பாடல்களை அப்படியே மறந்துட்டோம்? அண்ணன் ஞாபகப்படுத்துறீங்க. ஆமா. விரும்பி சாப்பிடக்கூடிய சைவம் அசைவ உணவுல எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்? அசைவம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அது கணக்கில்ல. நாட்டுக்கோழி, மீன். இதுல வந்து கீரை, முருங்கைக்காய், கத்திரிக்காய், சைவத்துல எல்லாமே. சீமான்ற பெயருக்கான விளக்கம் என்னென்ன, பொருள் என்னென்ன? சீமான்னா சிறுமை மிகுமான். இப்ப கோமான், பெருமான், சேரமான், பெருமான், பெருமை மிகு மகன் பெருமான். உங்களுக்கு வேந்தனுடைய மகன் கோமான் அப்படி வருது இல்லையா? அது மாதிரி சீர்மை மிகுமான் சீமான். நம்ம சினிமா பற்றி இப்போ நிறைய பேசியிருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெருசாக தாக்கம் ஏற்படுத்திய திரைப்படங்கள் என்ன? எனக்கா? நிறைய படங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. படிக்கும்போது இந்த மண் வாசனை படம் பார்த்து தான் நம்மளும் போய் திரைப்படத்தை எடுத்துடலாம், நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி வந்தேன். ஆனால் நிறைய படங்கள் தாக்கம் இருக்குது. பார்த்து ரசித்த படங்களில் நிறைய படங்கள் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுது. அண்மையில் நான் பார்த்த பைசன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஒரு சமூக சீர்திருத்த பாடம்னு கூட நான் எழுதியிருந்தேன், பாராட்டி. ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. ஆனால் உங்கள் ஃபிட்னஸ்க்கு என்னென்ன காரணம் இந்த வயசுலையும்? அளவான உணவு, முறையான பயிற்சி. இதை பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லுவேன், வயசையும் தோல்வியும் மனதிற்கு சொல்லக்கூடாதுன்னு தான் எல்லா பேரறிஞனும் நமக்கு போதிச்சிருக்கான்.
வயசுங்கிறது ஒரு எண்ணு தானே ஒழிய எண்ணத்திற்கு கிடையாது. அதை போட்டு குழப்பிக்கிறக்கூடாது. வந்தோடனே வயசாயிருச்சுன்னு மூளைக்கு சொல்லினா உண்மையிலே வயசாயிரும். அது ஜஸ்ட் ஃபார் நம்பர். அதை போட்டு இப்போ குழப்பிக்காத. அது வேற. உன் சிந்தனையை என்னைக்கு இளமையாக வச்சுக்க, எண்ணத்தை என்னைக்கு இளமையாக வச்சுக்க, ஒரு இலக்கை குறி வச்சு ஓடிக்கிட்டே இரு. அளவான உணவு, முறையான பயிற்சி. அதை உணவை நீ அளவாக எடுத்துக்கணும். அது எல்லாரும் சொல்கிறது இருவேளை உணவு. சில மருத்துவர்கள் நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும், அளவாக எடுத்துக்கணும். 6:30 மணிக்கு மேலே உணவு, இரவு உணவை எடுக்கிறத தவிர்க்கணும். இயற்கை அப்படி இல்லை. எல்லா விலங்குகளும் பறவைகளும் பொழுது கிளம்பி போயிட்டு பொழுது அடையும் போது வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உணவு தேடாது. ஆடு மாடுகள் கூட உணவு தின்னாது. தின்ன உணவை அசை போட்டு செரிக்க வைக்கும். அதனால் இரவு வெறுமைற்றோடு உறங்க செல்லுங்கள்னு தான் சொல்கிறாங்க. எல்லா உடல் உறுப்புகளுக்கும் ஓய்வு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் என் தம்பி தங்கைகள் அதிகபட்சமாக 6-7 மணிக்குள்ளே, சிற்றூர்களில் இன்னுமே 8 மணிக்கெலாம் எங்களுக்கு சாமமாயிரும். என்னப்பா இந்நேரத்தில் வந்திருக்காங்க, உங்களுக்கு தெரியும். காட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா 6-7 மணிக்கெலாம் சாப்பிட்டு படுத்துருவோம். அதுக்கு மாதிரி வச்சுக்கிறங்க, நீண்ட நாள் வாழலாம். அப்போ உங்களுக்கு கூட அண்மையில் நாகார்ஜுனாவும் அமலாவும் பேசினது கேட்டிருப்பீங்க. எல்லாருமே கற்பிக்கிறது இரவு உணவை சீக்கிரம் முடிங்க. அதுதான். ஏன்னா எலெக்ஷன் வந்துருச்சு. இப்போ நிறைய மீம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருது. ஏற்கனவே வழக்கமாக நிறைய வரும். ஸோ உங்களை பற்றியும் நிறைய மீம்ஸ்லாம் வருது. நீங்கள் ஏதாவது ரசித்த மீம்ஸை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? பார்க்குறது உண்டா? இல்லை பார்ப்பேன். அதிகபட்சமாக என் பங்காளி வடிவேலு அவர்களை பற்றி அவர்களை வச்சு வருதில்ல. அதில் சில அந்த மாதிரி கேள்வி படங்கள் வந்து ரொம்ப கருத்துள்ளதாகவும் வருதில்ல. அதை நானே என்னுடைய தன் படத்தில் வச்சிருக்கிறதுலாம் உண்டு. அதை ரசிப்பேன். உங்களுக்கு பிடித்த அரசியல்வாதி? எனக்கு பிடித்த இப்போ ஐயா நல்லகண்ணு அவர்கள். நீண்ட காலமாக நிறைய பேர் இருக்காங்க. இப்போதைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவனில் ஐயா நல்லகண்ணு அவர்கள். உங்களுக்கு பிடிச்ச டூரிஸ்ட் ஸ்பாட்? நீங்கள் சின்ன வயசில் ரொம்ப ஜாலியாக விளையாட விளையாட்டு இது? கபடி. டூரிஸ்ட் ஸ்பாட் கேக்குறாங்க. ஏன் ஜாலின்னு கேளு. பரோட்டா பந்தயம் வைக்கிறது, கல் வாங்கி தர சொல்லி பந்தயம் கட்டுறது. அப்போ எங்களுக்கு ஊரில் கிராமத்தில் ஒன்றும் இருக்காதுல்ல. காசும் தர மாட்டாங்க. மச்சான் பரோட்டா வாங்கி தரேன்டா, படத்து கூட்டி போகிறேன்டா, எங்கள் ஊருக்கு வந்து விளையாண்டு கொடுறாம்மா. அங்கே போய் விளையாடுவோம். அப்படி நான் காலேஜ் ஜாகிர் ஹுசேன் கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்கடா, அது ஒரு கல்லூரியில் படிக்கணும், அதுக்காக விளையாடுறது. அது உனக்கு தெரியும், நம்ம கிராமங்களில் பெரிய கால்பந்தாடவோ அதுக்கெல்லாம் திடல் இருக்காது. கபடினா ஒரு சின்ன திடல் இருந்தாலே போதும். அதனால அந்த விளையாட்டு. அப்புறம் அந்த சிலம்பு, கராத்தே இதெல்லாம் விரும்பி கற்றுக்கிட்டது. டூரிஸ்ட் ஸ்பாட் கேட்டாங்க. நீ விரும்பி பயணம் செய்த இடம்? நம்ம என்ன தங்கச்சி, அமெரிக்கா, கனடா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி போகும்போது கூட தம்பியை வாங்கின இதெல்லாம் சுற்றிட்டு, நாடு சுற்றி பார்க்க நான் வரல, வேலையை முடிச்சுட்டு அனுப்பிடுன்றேன். எனக்கு அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. விரும்பி போனதுனா நான் உங்களுக்கு தெரியும், ஊட்டியில் இந்த படம் அதிகமாக அந்த பகுதியில் எடுத்ததுனால அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிஎம்கே கவர்மெண்ட் பண்ண ஸ்கீம்ஸ்லேயே உங்களுக்கு பிடிச்ச ஸ்கீம்ஸ்? டஃப் கொஸ்டின். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஏடா தங்கச்சி, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எதுவும் ஒரு திட்டம் கூட உங்களை இருக்கலையா? சரி, நான் கேட்குறேன், நீ சொல்லு. நான் முதல்வன் ஸ்கீம் அதில் என்னன்னு சொல்லு. எங்களுக்கு ஐ மீன் எஸ்சி/எஸ்டி கம்யூனிட்டி கூட அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்காக நிறையா ஸ்கீம் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்படியா? ஆமாம். சரி, உனக்கு பயனுள்ளதாக இருந்தால் நான் பாராட்டுறேன். நான் பொதுவெளியில் கருப்பு சட்டையை அதிகமாக விரும்பி அணிகிறதுக்கான காரணம் என்னென்ன? சட்டையில் என்ன இருக்குது, வண்ணத்தில் என்ன இருக்குது, எண்ணத்தில் தான். எந்த வீடியோவில் உங்களை பார்த்தாலும் இல்லை அது வந்து சட்டையை கலட்டினாலும் நான் அப்படி தான் இருப்பேன். நீ அதை போய் குழப்பிக்காது. ஒரு காலத்தில் கருப்பு உங்களுக்கு தெரியும், திராவிடர் இயக்கங்கள், திராவிட இயக்கத்தில் இருக்கும்போது விரும்பி அணிஞ்சிக்கிட்டு இருந்தோம். பின்னாடி இனச்சாவுக்கு பின்னாடி இனம் தாங்கியிருந்த அந்த துயரத்தை வலியுறுத்த கொஞ்ச நாள் போட்டிருந்தேன். அது பெரிய விமர்சனமாச்சு. எல்லாருமே வந்து கருப்பு சட்டை போடாதுன்னு. மருத்துவர்கள் வந்து நீண்ட நேரம் வெயிலெல்லாம் நின்று பேசுகிற, அது கருப்பு வந்து வெப்பத்தை கடத்தாது, உள்ளே இழுத்து விடும். அது தேவையற்ற உடல் சூடு, கொப்பளம், அம்மையெல்லாம் கொண்டு வந்து விடும். அதனால் அதை மாற்றுன்னு சொன்னாங்க. சில தங்கைகள் தம்பியெல்லாம் மொத்தமாக 10-20 சட்டைகளை, வெள்ளை சட்டை, மஞ்சள் சட்டை இப்படி வாங்கி அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா கொடுமையாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பு சட்டைகளை களைய ஆரம்பிச்சு அப்படி. அது அப்புறம் அதில் ஒன்றும் இல்லை. அண்ணா, காதல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதில் உங்களோட கருத்து என்ன? எதை பற்றி? காதல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? காதல் உலகத்தில் எப்படி பார்த்தாலும் கடைசியாக மிச்சம் இருக்க போகிறது அன்பு ஒன்று தான். காதல் ஒன்றும் இல்லை உலகத்தில். காதல் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. காதலுக்காக யாரும் சாகக்கூடாது,
காதலிக்காமலும் யாரும் சாகக்கூடாது. ஆனால் புரியுது. காதல்ன்றது வந்து ஒரு பொண்ணு மேலே வைக்கிறது மட்டும்தான் காதலா, இல்லை புத்தகம், இயற்கை இது மேலே வைக்கிறது எல்லாத்தையும் காதல்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்துலேயுமே தான். நம்ம வந்து உலக உயிர்களை பேரன்பு கொண்டு நேசிச்சவன். அதனால் காதலுங்கிறது ஒரு பாலியல் இதில் ஒரு பெண்ணு மேலே இருக்கிறது மட்டும்தான் காதல் இல்லை. தாய் மேலே இருக்கிறது, தங்கை மேலே இருக்கிறது, ஆடு மேலே வளர்க்குறது, செல்லமாக வளர்த்த கிளி, பூனை, மரம், எல்லாத்து மேலேயும் அன்பு இருக்குல்ல. அதனால் சக மனுஷி மேலே வைக்கிறது மட்டுமே அன்பு காதல்னு நீ கருதிட வேண்டாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த வீடியோலாம் நிறைய பேசுவீங்க, இந்த மாதிரி சிலையை உடைப்பேன் அப்படிலாம் பேசியிருக்கீங்களே. கட்சிக்கு நம்ம பண்ணுறதுக்கான நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி விஷயமும் பண்ணுற சொல்லுங்க. நீங்கள் கட்சிக்கு நல்ல விஷயம் பண்ணணுன்ட்டு நிறைய விஷயம் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி சிலையை உடைச்சி அகற்றுறது அந்த மாதிரி இதெல்லாம் நேரம் செலவிடுவீங்களா? சிலையை உடைப்பேன்னு சொல்லலை, சமாதியை உடைப்பேன்னு சொல்லியிருக்கேன். நான் உடைப்பேன்னு இல்லை, நீ வேணா பாரு, அதுவே உடைக்கப்படும். அது காரணம் உனக்கு சொல்கிறேன். நீ எதுக்கு ஆக்கிரமிப்புன்னு எங்கள் மக்கள் கட்டியிருக்க 60 ஆண்டுகளாக வாழ்ந்த வீட்டை இடிக்கிற? அதுக்கு என்ன சொல்கிற? என்ன காரணம் சொல்கிற? ஆக்கிரமிப்புங்கிற. ஒரு ஏரியை ஆக்கிரமிக்கும் போது நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? அனுமதிச்சிட்ட. வீட்டு வரி போட்டிருக்க, மின் இணைப்பு கொடுத்துருக்க, எரிவாயு இணைப்பு கொடுத்துருக்க, குடும்ப அட்டை கொடுத்துருக்க, வாக்காளர் உரிமை கொடுத்துருக்க, வரி வாங்கியிருக்க, சாலை போட்டிருக்க, எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு 60 வருஷம் கழிச்சு ஆக்கிரமிப்புன்னு இடினா அது அக்கிரமம் தானது. சரி, இது ஆக்கிரமிப்பு இடிக்கிறீல்ல. உலக புகழ்பெற்ற 2வது பெரிய கடற்கரையை ஆக்கிரமிச்சிருக்கே, அது கடற்கரை ஆக்கிரமிப்பா இல்லையா? கடற்கரை எப்படி ஒரு சில குடும்பத்துக்கு கல்லறையாச்சு? நீ என்னத்தை அப்படி சாதிச்ச? நாட்டு விடுதலைக்கு தூக்கல தொங்கினவன் செக்கிழுத்தவன் எங்கே போச்சுக்கப்பட்டிருக்கான்னு தெரியல. 2 ஏக்கரில் படுக்கிற ஒரு மனிதனை புதைக்கிறதுக்கு 2 ஏக்கர் தேவையா? கடற்கரை தான், எவனுக்கும் கல்லறை இல்லை. அப்புறம் அது என்ன பண்ணலாம்னு சொல்லு, என்ன பண்ணலாம்னு சொல்லு. 8 ஏக்கரை நீ எப்படி ஆக்கிரமிச்ச? கோயிலிருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்த, வழிபாடுறது முட்டாள், கடவுளை கும்பிட்றேன் முட்டா பைத்தியக்காரன் புதவுளியை கும்பிட விட்ட என்ன நீ பேசிட்டு இருக்கிற? நீ என்ன பண்ணியிருக்க? நீ இறை வழிபாட்டை விமர்சிச்ச, நீ திரை வழிபாட்டை புனிதம்னு கற்பித்து நிறுத்தியிருக்க. கடவுள் வழிபாட்டை விட கதாநாயக வழிபாடு மேம்பாடுன்னு கொண்டாந்து மேம்பட்டுன்னு கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்க. நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நீ எதுக்கு செக்கிழுத்தவன் இந்த மாட்டுக்கு என் பாட்டை இருக்கான்ல வாபுசி, எங்கே புதைக்கப்பட்டிருக்கான்னு சொல்லு, எங்கே புதைக்கப்பட்டிருக்கான்னு சொல்லு. தூக்கில் தொங்கினால என் பாட்டை மருது வண்டி அவன் எங்கே இருக்கான்னு சொல்லு, எங்கே இருக்கான்னு சொல்லு. கழுத்து இறுகி மூச்சு விடுதலைக்காக விட்டுனால என் பாட்டன் தீரன் சின்னமன் அவன் எங்க? என்ன பண்ணிட்டீங்க நீங்க? எதுக்கு இவ்வளவு உலக புகழ்பெற்ற கடற்கரையில் உங்களுக்கு கல்லறை வந்துச்சு? ஏடா புதகுலிக்கு ஏச்சு போட்டவன் எங்கேயாவது பார்த்துருக்காங்க உலகத்தில்? ஒரு சமாதி 100-150 கோடி கட்டியிருக்க. படிக்கிற பள்ளிக்கூடம் என்ன கட்டி இடிஞ்சு கூட்டிச்சோரா விழுகுது. என்ன கொடுமை. அப்புறம் என்ன நீ பேசுற? 100 கோடியில் தான் நூலகம் கட்டுவியா? எத்தனை பேர் உட்காந்து படிப்பான்? ஒரு நூலகத்துக்கு கருவியோட போ, எத்தனை பேர் படிப்பான்? 4 கோடியில் 400 பேர் படிக்கிற நூலகம் கட்ட முடியாதா? உன் மனச்சான்று இங்கே கை வச்சு சொல்லு. ஏன் 100-150 கோடியில் கட்டுற? ஏன் கட்டுற? பிள்ளைய உட்காந்து படிக்க 300 பிள்ளைய படிக்கிற பெண்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு கழிவறை இருக்கு. மரத்து நிழல உட்காந்து படிக்குது பல ஆயிரம் 1100 பிள்ளைய. ஒரு படிக்க பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க முடியல உன்னால? சேட்டை பண்ணிட்டு அலையிற நீ. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் என்ன பிரச்சனை? எவனாவது ரோட்டில் வந்து போறானா? எதுக்கு 410 கோடியில் போய் கிளாம்பாக்கத்துக்கு கொண்டு போனேன்? மதுரையிலிருந்து சென்னை வர 1000 ரூபா, கிளாம்பாக்கத்திலிருந்து சென்னை வர 1000 ரூபா. ஏன்னா விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்களா? சொல்லு. சென்னை விண்ணூர்தி நிலையத்தில் பறக்க ஃப்ளைட் வச்சிருக்கியா? அப்புறம் அதுக்கு 5000 ஏக்கருக்கு போகிற? டே கொழுப்படுத்து போய் தெரியல நீங்கள்லாம். என்ன சொல்லு, உனக்கு என்ன நீ சொல்லு. டே சிறியது சுமாலிச பியூட்டிஃபுல்லுங்கிற ஐஎஃப் சுமாசர், சிறியதே அழகு, தேவைக்கு பழகு. நீ எதுக்கு இப்போ 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு? பறக்க விட போகிற முதலாளி யார்? அரசுக்கு ஃப்ளைட் இல்லை, பறக்க விட போகிறவன் யார்? தனியார் முதலாளி. அப்போ 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் யாருக்காக கட்டுற? என்ன நீ என்ன நீ சொல்கிற நீ? அப்போ இந்த சமாதியை போய் தினம் பூ வச்சு கும்பிட்டுக்கிட்டு சரியா? டேய் உலகத்தில் முதல் பெரிய கடற்கரை ஆஸ்திரேலியா, 2வது பெரிய கடற்கரை இது சென்னை மெரினா. அந்த இயற்கையின் நீ எப்படி இது கல்லறை ஆகிவிட்ட? உனக்கு எதுக்கு ஒய்பிரிவு? நாட்டு தலைவனுக்கே பாதுகாப்புனா அப்போ மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? யாரை பார்த்து பயப்படுற நீ சொல்லு. என்னடா 100 பேரை படத்தில் அடிக்கிறவனுக்கும் ஒய்பிரிவு தேவைப்படுது, நாட்டின் முதல் குடிமகனுக்கும் தேவைப்படுது. என்னடா தங்கச்சி நீ தான் படத்தில் பறந்து அடிப்பியப்பா, உனக்கு எதுக்குப்பா பாதுகாப்பு? அப்போ எப்படி? என்ன கொடுமை பார்த்துக்க.